ஓம் நமச்சிவாய. ஐயா, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து. சிவாயம் வந்து என் பேர் செல்வம். ஆக்டிங் ட்ரைனர் இருக்கேன். டிவி மெக்கானிக்கல் இருக்கேன். வேலூர் கடை வச்சிருக்கேன். பக்கத்தில் மேற்கொண்டு தான் வீடு. பாண்டமங்கலம் அடிக்கடி வந்து போகும். பெருமாள் கோயிலுக்குலாம் போக வருவோம். இங்கே வந்து வந்ததே இல்லை. வருஷங்கள் ஆகி போச்சு. இந்த வழியாக போகவும் இருக்கும். ஆனால் திடீர்னு வரணும்னு தோணுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 மாதம் இருக்கும். ரெகுலராக வந்துட்டு ஏன் வர்றேன் எதுக்கு வர்றேன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிறதுலாம் கேட்கறதுலாம் என்னன்னா, தினமும் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, வேற எதுவும் வேணாம், எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் யாரு, என்னை என்ன பண்ணுவீங்க, என்னை எப்படி வழி நடத்துவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா படைச்சவரே வந்து சிவபெருமான் தான். அதனால வந்து அவருக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு போது ஒரு தடவை கோயிலுக்கு வந்தப்போ அப்போதான் கருணை அண்ணாவை பார்த்தேன். அவங்களா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அது ஆப்ரேஷன் பண்ணாம கூட நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்க ரெகுலரா வந்து போயிட்டு இருப்பேன். மீண்டும் ஒரு செக்கப் போறப்ப அவங்க வந்து ஆப்ரேஷன் வேண்டாம், தள்ளி போட்டுடலாம், இப்போ ஒன்றும் அது மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வரவே இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க. இதை வந்து அவருடைய செயல் தான் நம்பி இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. அதனால வந்து இந்த கோயிலுக்கு வந்து எப்பவுமே எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கோங்க.